வணக்கம். நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது கும்பராசி கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த லக்னக்காரங்க ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா இவங்க குடும்பத்து மேலே ரொம்ப பாசம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மற்ற பெண்களால் பார்த்திங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்க கும்ப லக்னக்காரங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைங்கும்போது திருமண வாழ்க்கை தான். ஏன்னா இது இப்போ எப்படி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த பதிவில் மகர லக்னத்துக்கு எவ்வளோ அந்த திருமண வாழ்க்கை நன்றாக இருக்குமோ அது மாதிரி இவங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது. ஏன்னா இவங்களுக்கு நேர் எதிர் பார்த்திங்கன்னா 7ஆம் வீடு பார்த்திங்கன்னா சூரியனோட வீடு. ஸோ வரக்கூடிய கணவனோ மனைவியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகார தோரணையோடு தான் இருப்பாங்க. அதனால் இவங்க அவங்களுக்கு ஏற்றாப்புல அடங்கி போயிருந்தாங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஏற்று பேச முடியாது சூரியன்கிட்ட. ஸோ அந்த ஒரு இதுதான் பார்த்திங்கன்னா இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன குளறுபடி. அதே மாதிரி இவங்களுக்கு இயற்கையாகவே வீடு வாசல், ஏன்னா இவங்களுக்கு 4ஆம் வீடு பார்த்திங்கன்னா சுக்கிரனோட வீடுங்கிறதுனால இவங்களுக்கு அநேகமாக சொத்து சுகங்கள் இதெல்லாமே இயற்கையாகவே பார்த்திங்கன்னா பிறந்த வீட்லேயும் இருக்குது, போகிற வீட்லேயுமே இயற்கையாக அவங்களுக்கு இருக்கும். கண்கள்லாம் நல்லா சிவந்த கண்களாக இருக்கும். ஒரு நடுத்தர உயரமாக இருக்கிறவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் பார்த்திங்கன்னா அந்த கல்வியில் நாட்டம் கம்மியாக இருக்கும். பட் ஆனால் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த அனுபவ கல்விகள் நிறையா இருக்கும். அதே மாதிரி இவங்களை யாராவது ஒருத்தவங்க புகழ்ந்து கொண்டே இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி என்னால் தான் முடியும், நான் தான் சாதித்தேன், அந்த தற்பெருமை பேசுகிறவங்களாக இருப்பாங்க இவங்க அதிகமாக. அதே மாதிரி இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கலை, நடனம், நாடகம், சினிமா இதிலெல்லாம் அவங்களுக்கு அதிகமாக நாட்டம் இருக்கும். கும்பம் போல் பார்த்திங்கன்னா இவங்க வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு குறையும் இல்லாமல் அமர்ந்து விடும். அதேமாதிரி இவங்களுக்கு நண்பர்கள் நண்பர்களால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா நன்மைகள் உண்டு. ஆனால் உங்களுக்கு தான் என்ற கொஞ்சம் இந்த அகம்பாவம் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் வயசு வரைக்கும் இவங்க சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய புயல் வேகத்தில் பார்த்திங்கன்னா உழைக்க ஆரம்பித்து பெரிய இடத்துக்கு வந்துடுவாங்க. இவங்க நினச்சி பார்ப்பாங்க, ஏன்னா இப்படி இருந்தால் திடீர்னு பார்த்திங்கன்னா இப்படி ஆகிட்டாங்கிற மாதிரியான அந்த ஒரு ஆச்சரியமாக இருக்கும் நமக்கு. அவங்க போகிற அந்த ஏன்னா அப்படியே உட்காந்துருப்பான், பாட்டா வேலையை முடிச்சிருப்பான். அந்த மாதிரி அது எதில் படிப்பையும் சரி எதுவும் இவன் நான் ஒன்றும் பண்ண முடியும், பட் ஆனால் வேலை முடிஞ்சிருக்கும். இதுவும் சனியோட வீடுங்கிறதுனால இவங்களும் கடின உழைப்பாளி. அதாவது தேவையில்லாத சிந்தனைகளும் அதிகமாக இருக்காது. எது யோசிக்கணுமோ அது மட்டும் தான் யோசிப்பாங்க. ரொம்ப அதிகமாக நாளைக்கு பார்த்திங்கன்னா அதாவது நாளைக்கு கிடைக்கிற பொருளை விட இன்றைக்கி என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம எப்படிங்கிறத மாதிரியான வாழ்க்கையை வாழ்கிறவங்க இவங்களும் பார்த்திங்கன்னா பெண்ணாக இருந்தால் கணவன் மேலே பாசமும், ஆணாக இருந்தால் மனைவி மேலே பாசமும் அதிகமாக அவங்க காட்டுவாங்க. இவங்களுக்கு அதான் பொது நாலேஜ் அதிகம், ஜென்ரல் நாலேஜ் ரொம்ப அதிகம். அதுமாரி உலகம் சார்ந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா நிறையா கற்றுக்க ஆசைப்படுவாங்க. இதனால் இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி இயற்கையாக இந்த பொது ஜென்ரல் நாலேஜ் கிடைக்கிறதுனால இவங்க வாழ்க்கையை ஒரு எளிமையாக எடுத்துக்கொள்வாங்க. ரொம்ப பெருசாக ஒரு சீரியஸ்னஸாக எடுக்க மாட்டாங்க. இவங்க கொஞ்சம் கடவுள் பக்தி அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கடவுள் மேலே பாரத்தை போட்டு இறங்குவோம் அப்படி மாதிரி இவங்க போயிடுவாங்க. இவங்களும் நல்லா கடைசி வரைக்கும் தன்னுடைய வாழ்நாள் ஃபுல்லாக உழைத்து கொண்டே இருப்பாங்க. நல்ல முயற்சி இருக்கும் உங்களுக்கு. குடும்பத்துக்காக உழைப்பாங்க, குடும்ப கௌரவத்துக்காக உழைப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வரக்கூடிய மனைவியோ கணவரோ சப்போர்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் பெரிய லெவலுக்கு பார்த்திங்கன்னா முன்னேறுவாங்க. இவங்களில் கொஞ்சம் பேர் பார்த்திங்கன்னா இந்த போதைகளுக்கு அடிமையாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இவங்களுக்கு கால் சார்ந்த பிரச்சனைகள் வரும், முழங்கால் மூட்டு வலி சார்ந்த பிரச்சனைகள் இவங்களுக்கு இயற்கையாக இருக்கும். அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். அடுத்த லக்ன ராசியை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.